அப்படிப்பட்ட வர்க்கத்திலே மகனாக இந்த மாணவரான கோட்டையை மாணவராஜன் என்ற பெயர் பற்றி மிக சீரோடு முன்னதாக வரக்கூடிய காவலர்கள் இதுவரை யாரும் காணவில்லையே. உங்களுக்கு காலத்தாமதா சொல்ல அன்னைக்கு ரெண்டு வக்கால போய் அரை மூத்தத்தை இங்கே பேசிக்குவேன். நாளைக்கு குப்பத்தர கூட்டோட போய் போய்வேன். சொல்லு சின்ன பையன் பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். என்ன ஒரு கேள்வி கேட்டான். என்ன பார்க்க வேண்டும் என்று வேகமாக ஓடி வந்தாய். அந்த நேரத்தில் ஒரு சின்ன சிறு பையன் ஒரு கேள்வி கேட்டான். என்ன கேள்வி தெரியுமா? 4 கேள்விக்கு 29 மார்க் வரணுமா? அதுல கதை வரணுமா விளக்கமா அதுல இருக்கணுமா? சொன்னது 4 வார்த்தை 4 கேள்வி. அந்த 4 கேள்வியில 29 மார்க் அடிச்சிருக்கணும். ஆமாங்க. அதுக்கு விளக்கத்தை சொல்லணும். எப்படி என்ன கேட்டா உங்க வீட்டுல நீங்க எத்தனை பேர்? அது எங்க வீட்டு 6 பேரு. யார் ஏரியா இதெல்லாம் காட்டுது. சொல்ற என்ன உங்க 6 பேர் 6 பேர் எவ்வளவு அரிசி போட்டா பத்தும்? 1 கிலோ அரிசி போட்டா எங்களுக்கு போதுமான சாப்பாடு பத்தும். தெரியல உங்க 4 பேருக்கு முன்னாடி வந்துட்டா உங்க வீட்டுக்கு இந்த 6 பேர் ஆகிற சாப்பாடு அந்த 4 பேருக்கு பத்துமா? அது எப்படி பத்தும்? 6 பேர் சாப்பாடு 10 பேருக்கு எப்படி பத்தும்? பத்தாது. 6 பேர் ஆகிற சாப்பாடு 4 பேருக்கு பத்துமா? பத்தாதுடா. பத்துமா? மக்கள ஓய பத்துமாடா. எண்ணிக்கையில பத்துமா? எண்ணிக்கையில பத்துமா?
ரெண்டாவது கேள்வி, ஒரு முறவன் இந்த வழியா போறான். ஒரு முறவன் இந்த வழியா போறான். இதே வழியா மரத்துல தேனுக்கு அந்த முறவனுக்கு அந்த தேனி எட்டுமா? தேனி இருக்கிறது உயர்ந்த இடம், அவன் இருக்கிறது பூமியில இருக்கிறான். அவன் கையே முடவன், அந்த தேனி அவனுக்கு எப்படி எட்டும்? எட்டுமா? எட்டாது. எட்டுமா? எட்டாவது 8 மாதம் திமிரி. அப்ப 8 மாதம் அப்படி என்றால் எண்ணிக்கையில 8 மாதம் தேவையா? அது ஒரு 10, இது ஒரு 8, 11. 10 ஒரு 8 எவ்வளோ? 18. நீ என்ன சொன்ன? 11. 18. ஏங்க, மூணாவது கேள்வி, உன் வீட்டுல பூனை, என் வீட்டுல பூனை, என் வீட்டுல எலி. உன் வீட்டு எலி. உன் வீட்டுல எலி, என் வீட்டு எலி. என் வீட்டுல பூனை, என் வீட்டு பூனை. உன் எலி பிடிக்க அஞ்சுமா? டேய், ரெண்டும் ஒரே வீட்டுல இருந்தா பிடிக்கும். அஞ்சாவது புடிச்சிடும் எலிய பூனை. உன் வீட்டு ஒண்ணு, என் வீட்டு ஒண்ணு. அது எப்படி அஞ்சம்? அஞ்சுமா? அஞ்சாதுடா. அஞ்சுமா? அஞ்சாதுடா. என்னடா என்னைக்கு 5மா? அஞ்சுமா? அது ஒரு 15, இது ஒரு 5. 5 எவ்வளோ? என்னாச்சு? 15 ஒரு 5, 18 ஒரு 5 என்னாச்சு? எவ்வளோ ஆச்சு? 23. 23. கடிச்சு கேள்வி, இதுதான் முக்கியமான கேள்வி. அந்த பையன் எப்படி யோசிச்சிருப்பான் பாரு. மோசமான ஆளு பழகு. என்ன தெரியுமா? என்ன கேட்டா? உன் முன்னாடி தேவடியா? நீ என்ன கேக்குறியா? உன் முன்னாடி தேவடியாடா? பெண் குலத்தில் பொன்விளக்கு கண்ணால விட்டு பார்த்தா வக்கால அப்படியே பட்டிங்க ஏறி விடுங்க. சரி, ரைட் விடு. ஏங்க, உன் முன்னாடி யாரு? தேவடியா? ஏன்டா குசு விட்டு நடக்கிற? அவர் என்னது எங்க குத்துறாரு? சோத்துல குத்துறாரு. உன் முன்னாடி யாரு? என் கொண்டாட்டி தேவடியா? தேவடியா சொல்லாதா? எதை வச்சு சொல்ற? இவன் தப்பா நினைச்சுக்க. உன் முன்னாடி கதைக்கு யாரு? கதைக்கு அது ஒரு கதை அர்த்தத்துக்கு. அவர் முன்னாடி யாரு? தல, அவர் முன்னாடி யாரு? அவர் முன்னாடி யாரா? தெரிய. அவர் முன்னாடி தேவடியா? நான் அடிடா. உன் முன்னாடி யாரு? கதைக்கு கதை அர்த்தத்துக்கு கேக்குறேன். கதைக்கு தானே? என் பொண்டாட்டி தேவையா? சொல்லி உன் முன்னாடி யாரு? உண்மையிலே கேக்குறியா இல்ல கதைக்கு கேக்குறியா? போயா சொல்லு கதையா? உன் முன்னாடி யாரு? கதை அர்த்தத்துக்கு கேக்குறேன். என் பொண்டாட்டி தேவையா? ஒண்ணு வச்சுனா பாத்துக்கோ. ஒண்ணு வச்சுனா வை கொஞ்சம் ஓரமா வழி விடு. தெரியுமா? என் முன்னாடி 10. உன் பொண்டாட்டி 10, என் பொண்டாட்டி தேவையா? ஆமா, உன் முன்னாடி தேவடியா தான். கதைக்கு கதைக்கு உன் முன்னாடி யாரு? உன் முன்னாடி யாரு? கதை அர்த்தத்துக்கு என் முன்னாடி 10. உன் முன்னாடி தேவடியா? இல்ல, தேவடியா இந்த 10 பார்த்து தேவடியா சொன்னா மனுஷன் ஆறுமா? ஒரு உத்தமி, ஒரு பத்தினி,
அந்த நாராயணனுக்கு சட்டு பிறந்தவா அவளை போய் ஒரு தேவடியான்னு கேட்டா ஆறுமா அவன் மனசு ஆறுமா ஆறாதே ஆறுமா இவரே பையன் 6 மாடா எண்ணிக்கல ஆறுமா எண்ணிக்கல 6 மா எண்ணிக்கைக்கு ஆறுமா ஆமாங்க நீங்க இத தின்னார ஆயிடுச்சு சொல்லிட்டு வர்றதுக்கு என்னடா கட்டுக்கையில கொட்டி அழகா கேட்டா புரியுங்கண்ணா ஏறிங்கடா நீ உட்காரு சொல்லு அவங்க அச்சா தேவைப்பட்ட வேலைங்க செஞ்சு முடிச்சு வரதுக்கு என்ன கண்ட உடனே நம்முடைய ஆடி எப்படி இருக்கிறது கிடு 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 கோட்டையில் வண்டி மரம் இருக்கிறது அல்லவா அதற்கு காவலாக காவல் எவை புரிகிறது பார்க்க வேண்டும் ஓடி வா அப்படி இருக்க இந்த மனநல பற்றி அழக்கூடிய வாதவனுக்கு மகன் வீரவலைக்கு அருணாட்சி என்று பெயர் பிடித்து எவ்வித குறையும் இல்லாமல் வளர்ந்து அப்படி இருந்தாலும் என் தந்தையை காண வேண்டும் கொட்டி அருகாமல் வந்து விட்டோம் சரி சென்றுதான் பார்க்கலாமே ஒதுங்கி மாறுமே ஆறுல வந்து பாட்டு மாதிரி ஆகி போச்சு ஆமா அப்படியே உட்காந்து பொண்ணு வரனே கண்ணுக்கு தெரியலையா இவ்வளவு பெரிய ஆள் வராரு உங்க கண்ணுக்கு தெரியலையா நாளை பார்த்து கேட்டு பார்த்தா இப்படிதான் நடக்கும் நீதான் பேக்கு மாதிரி நாங்களாம் நடக்கல சரிம்மா ஆமா என்ன தப்பு நான் தான் செஞ்ச நடந்து போச்சு இருக்கட்டும் மன்னிச்சுடு யாரு எந்த நாடு இங்க வந்து எனக்கு நாக கள்ளிக்காடு கள்ளிக்காட்டா ஒரு வாழவராயன் கொட்டிக்கு செல்ல வேண்டும் வாழவராயன் கொட்டிக்கு வந்திருக்கீங்களா எந்த வேலையா வந்திருக்கீங்க அவளிடத்தில் இருக்கின்ற வன்னிய மரத்தை எடுத்து வந்திருக்கீங்க அப்படியா அதெல்லாம் கிடைக்காது நீங்க சென்று வாருங்கள் கிடைக்காதா ஏமா அது கிடைக்காதுன்னு சொல்றீங்களா முதல்ல நீ யாருமா யாரு தெரியுமா தெரியும் இந்த வானவராவ கோட்டை இந்த வானவராவ கோட்டை வரக்கூடிய வானவராவின் ஒரே மகள் ஒப்பற்ற மகள் நான் தான் அருணாட்சி அப்ப கிடைக்காது வேணுமா நான் கூட இந்த பொண்ணை கேக்குறேன்னு பாக்குறேன் பத்தியா அப்படி இருந்தாலும் திருமணம் ஆகிவிட்டதா எனக்கு திருமணம் கிடையாது திருமணம் ஆகவில்லையா அப்படி வேலை கிடையாது சென்று வேலை கிடையாது ஆமா எதுக்கு உள்ள எங்க போறான் அதான் போக சொல்றேன் அதான் போறேன் அவ சொன்னா போதுமா நான் சொல்லலையா சரி நீ சொல்லு போடா போ போடா ஏதோ பேச வரேனா சரி என்ன போக சொல்லிட்டு என்ன பண்ண போறீங்க நான் தோல் உரிக்கிறேன் டேய் நீ தோல் உரிக்க தேவல வெங்காயம் நறுக்க தேவல எல்லா வேலையும் எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா சரி நான் போறேன் நீ வாமா என்னங்க அப்படி இருந்தாலும் பாத்துடன்
மனமெல்லாம் மாறிவிட்டது. ஆமா, நான் உங்களை காதலிக்கிறேன். காதலா? காதலித்தா மட்டுமே வானராயப்பட்டவர் செல்ல முடியும். முடியாது. நிஜமாக சொன்னா நானே வந்து வாங்கிக்கிறேன். அம்மா, இவர் மேல நான் காதல் வயப்பட்டேன். அதனால் அவரிடம் ஒரு முத்தம்மா கேட்டேன். அப்படியா? அந்த கல்லுக்கட்டன் என்னுடைய. அப்படியா? ஆமா. உன்னுடைய படிக்காது. அவன் எதற்காக எதற்காக? அவன் செய்த தவறுக்காக, எனக்கு ஆலயத்தை கட்டுவதற்காக கோட்டை தேடி உன் கோட்டையில இருக்கிறது அந்த பள்ளியவர் அதை கேட்பதற்காக வந்திருக்கின்றான். அதனால் இப்பேற்பட்ட ஜென்மத்தில் நீங்கள் இருவருமே அண்ணன் தங்கை மட்டும்தான். அண்ணனா? அண்ணனா? என்ன அண்ணன் தங்கை? நீங்கள் இருவருமே அண்ணன் தங்கச்சா? உண்மைதான். பாப்பா, நீ என்ன கட்டிப்பிடி இப்போ அம்மா அது மட்டும் கிடையாது.
அப்பேற்பட்ட ஜென்மத்தில் நீங்கள் இருவருமே அண்ணன் தங்கைகள். எனக்காக எப்போது ஆலயத்தை எழுப்பி மகா கும்பாபிஷேகம் நடக்கிறதோ அப்போதுதான் உங்கள் இருவருக்கும் திருமணம். அப்ப கோயில் கட்டையில 2 பேருக்கு கல்யாணமா? உண்மைதான். அது வரையிலும் அவளுக்கு நீ பக்க துணையாக இருந்து அந்த வன்னியவரத்தை எடுத்து கொடுக்க வேண்டும் அவனிடத்தில். அப்படியே ஆகட்டும் அம்மா. ஆகட்டும். ஒரு துணையாக நான் இருக்கின்றேன். நீங்கள் சென்று வாருங்கள் அம்மா. துணையாக இருக்கக்கூடாது, துணையாக இருக்க வேண்டும். ஆகட்டும். உங்களை நான் இப்ப எப்படி கூப்பிடுறது? அண்ணா. அண்ணனா? ஆமா. அப்படிலாம் கூப்பிட மாட்டேன். கூப்பிட மாட்டியா? அண்ணன் மாமா. அண்ணன் மாமா? ஆமா. என்னமா இது யாருமே அதான் அப்படித்தான். அம்மா சொன்னது கேட்டியா? கேட்டு விட்டு துணையாதான் இருக்கணும், மணியா இருக்க கூடாது. இன்னைக்கு இருக்க மாட்டேன். என்னங்க வன்னிய மரம் எடுப்பது அவ்வளவு எல்லாம் இல்ல. வன்னிய மரத்துக்கு காவல் தேவங்கள் இருக்கின்றது. ஆமா. சரி. முதல் படியிலே ஐநாதப்படி இருக்கிறார். சரி. அவரை சென்று வென்று பிறகு நான் சொல்கிறேன். பின்னாடியே பாருங்க. புறப்படுமா போலாம்.